வணக்கம். இது இன்றைய பரபரப்பு. சென்னை சூளைமேடு பகுதியில் நகைக்காக வீட்டில் தனியாக இருந்த டீ கடைக்காரர் மனைவி கத்தியால் குத்தப்பட்டு எரித்து கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சூளைமேடு விநாயகபுரத்தில் டீ கடை நடத்தி வரும் சீனிவாசன் என்பவரின் மனைவி அமுதா கத்தியால் குத்தப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்டார். அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அப்பகுதி மக்கள் சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் அமுதாவின் உடலை மீட்டு KMC மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் கொலை வழக்கில் சீனிவாசனின் டீ கடைக்கு அருகில் ஜூஸ் கடை நடத்தி வரும் அண்ணா நகரைச் சேர்ந்த சாந்தகுமார் என்பவரை கைது செய்துள்ளனர். அமுதாவை கொலை செய்த பிறகு வீட்டின் 2வது மாடியிலிருந்து குதித்து தப்ப முயன்ற போது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அவர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். அவருடைய பாக்கெட்டிலிருந்து அமுதாவின் நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் அவரை சிகிச்சைக்காக KMC மருத்துவமனையில் சேர்த்தனர். முதற்கட்ட விசாரணையில் பணம் நகைக்காக அமுதா கொலை செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் 14 பேரை வெறிநாய் கடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மஞ்சக்கொள்ளை கிராமத்தில் ஒரே நேரத்தில் 14 பேரை வெறிநாய் துரத்தி கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கிராமத்தில் வீட்டு வாசலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தவர்களை அந்த வழியாக சென்ற வெறிநாய் திடீரென பாய்ந்து கடிக்க தொடங்கியது. அருகில் இருந்தவர்கள் தப்பி ஓடவும் அவர்களை அந்த வெறிநாய் துரத்தி கடித்து குதறியது. இதில் 2 பெண்கள் உட்பட 14 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்த 14 பேரும் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எங்க வீட்டுல தான் சார், எங்க வீட்டுக்கிட்டே நின்ற உலகத்தையும் கட்டி கொடுத்ததாப்பா. 1 மணி இருக்கு சார், 1ல இருந்து 2 மணிக்குள்ள எல்லாரையும் கட்டிடுச்சு. 1 மணி நேரத்துக்குள்ளதான் அந்த புள்ள ரோட்ல போறப்புல அத கவவும் ஐயோ அந்த புள்ள சீச்சின்னு சொல்லுது. நான் ஐயோ சீன்னு சொன்ன பாருங்க என்னைட்டு ஓடியா இருக்கு. அந்த நான் மேல நின்றேன். அங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 நாய்களுக்கு மேல தெரியுது கிராமத்துக்குள்ளே. பக்கத்துல கிராமங்கள்ல எல்லா நாயுமே ரொம்ப சொறி பிடிச்சிட்டு ரொம்ப பாக்குறதுக்கு கொடூரமாவும் இருக்கு. எப்படின்னு கேட்டா நாய்கள் பூராமே நாய்கள் மாதிரியே தெரியல, அந்த அளவுக்கு கொடூரம் ஆயிடுச்சு. இந்நிலையில் தங்கள் பகுதியில் சுற்றித் திரியும் தெருநாய்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் பாதிக்கப்பட்டவர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே ஜீப் மோதி பெண் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து விபத்தை ஏற்படுத்தியவர்களை பொதுமக்கள் பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர். திருவனந்தபுரம் அருகே இருசக்கர வாகனம் மீது ஜீப் மோதி பெண் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. முன்னதாக ஜீப் தறிக்கெட்டு ஓடி மின்கம்பத்தில் மோதிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவியது. இதனிடையே ஜீப் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த அம்பிகா உயிரிழந்த நிலையில் அவரது கணவர் படுகாயமடைந்தார். மோதிய வாகனத்தில் இருந்தவர்கள் இறங்கி ஓட முயற்சித்த நிலையில் அப்பகுதி மக்கள் அவர்களை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சென்னை மதுரவாயில் அருகே மெட்ரோ ரயில் திட்ட கிரேன் மீது இருசக்கர வாகனம் மோதி இளைஞர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சென்னை சூளைமேடு பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முகேஷ்குமார். தனியார் பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்த இவர் வளசரவாக்கத்தில் இருந்து போரூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கிரேன் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் முகேஷ்குமார் அவ்விடத்திலேயே உயிரிழந்தார். மெட்ரோ பணிகளுக்காக சாலை ஓரங்களில் உரிய எச்சரிக்கை அறிவிப்பின்றி நிறுத்தப்படும் வாகனங்களால் தொடர்ந்து விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே குடியிருப்பு பகுதியில் யானைகள் முகாமிட்டிருப்பதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். தமிழக ஆந்திர எல்லைக்கு அருகே உள்ள இந்திரா நகர் மற்றும் ராஜீவ்காந்தி நகரை ஒட்டிய வனப்பகுதிகளில் யானைகளின் கால் தடம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்குள்ள CCTV கேமராவில் 5க்கும் மேற்பட்ட யானைகள் கூட்டமாக செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. இப்பகுதியில் ஏராளமான குடியிருப்புகள் இருப்பதால்
யானைகளின் நடமாட்டம் பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டுவதற்கான முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். ஹிமாச்சல பிரதேசத்தில் 500 அடி பள்ளத்தாக்கில் தனியார் பேருந்து உருண்டு விபத்திற்குள்ளானதில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சிர்மௌர் மாவட்டத்தில் 40 பயணிகளுடன் சென்ற பேருந்து மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து 500 அடி ஆழமுள்ள பள்ளத்தாக்கில் உருண்டு விழுந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் இருந்த 8 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். சம்பவ இடத்திலிருந்து பொதுமக்கள் திரண்டு மீட்பு பணிக்கு உதவிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. காயமடைந்த பயணிகள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டனர். ஜிம்மில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போதே இளைஞர்கள் திடீரென மயங்கி விழுந்து பலியாகும் சம்பவங்கள் சமீப நாட்களில் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அப்படி ஒரு சம்பவம்தான் தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்திருக்கிறது. உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க ஆசைப்பட்ட ஒரு 21 வயது கல்லூரி மாணவன் அந்த ஆசையாலே பரிதாபமாக பலியாகியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் 21 வயது இளைஞர் ஆதித்ய சாகர். இவர் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள IIT கல்வி நிறுவனத்தில் 3ஆம் ஆண்டு பொறியியல் படித்து வருகிறார். ஃபிட்னஸ் மீது அதீத ஆர்வம் கொண்ட ஆதித்யா சில நாட்களுக்கு முன்பு IIT கல்வி நிறுவன வளாகத்தில் உள்ள ஜிம்மில் சேர்ந்துள்ளார். 2 தினங்களுக்கு முன்னர் தான் அந்த ஜிம்முக்கு முதன்முறையாக சென்று பயிற்சி மேற்கொண்டுள்ளார். முதல் நாளிலேயே கடுமையாக பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போதே திடீரென ஆதித்யாவின் காதில் ரத்தம் வடிந்திருக்கிறது. அடுத்த கணமே நிலை தடுமாறி மயங்கி விழுந்துள்ளார். இதனை கண்டு பதறிப்போன சக மாணவர்கள் ஆதித்யாவை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கே ஆதித்யாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறி பகீர் கிளப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து ஆதித்யாவின் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டிருப்பதை கண்டறிந்தனர். எனவே ஜிம்மில் கடுமையாக உடற்பயிற்சி செய்ததால் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு ஆதித்யா உயிரிழந்திருக்கலாம் என மருத்துவர்கள் கூறியுள்ளனர். அது மட்டுமின்றி ஜிம்மிற்கு உடற்பயிற்சி செய்வதற்கு முதல் நாளிலிருந்தே ஆதித்யா எந்த உணவும் உட்கொள்ளவில்லை என்று அவரது நண்பர்கள் தெரிவித்துள்ளனர். 2 நாட்களாக வெறும் வயிற்றில் இருந்த ஆதித்யா திடீரென தீவிரமாக உடற்பயிற்சி மேற்கொண்டதால் இப்படி நடந்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. மேலும் அவருக்கு ஏற்கனவே வேறு ஏதேனும் உடல்நல பிரச்சினைகள் இருந்ததா, ஏதேனும் மருந்து மாத்திரைகள் உட்கொண்டாரா, அல்லது உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க பயன்படுத்தப்படும் சப்ளிமெண்ட் பவுடர் மாத்திரைகள் உட்கொண்டாரா என்றும் மருத்துவர்கள் சோதனை செய்து வருகின்றனர். ஆதித்யா மட்டுமின்றி கடந்த சில மாதங்களில் இதுபோன்ற பல இளைஞர்கள் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போதே மரணித்ததை நாம் பார்த்திருக்கிறோம். இதுபோன்ற திடீர் மரணங்களுக்கு காரணம் என்ன? உடற்பயிற்சி செய்யும் இளைஞர்கள் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர் கூறும் பரிந்துரையை கேட்கலாம். பவர் லிஃப்டிங், ஹெவி லிஃப்ட் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா நம்மளுடைய பிரெயினுடைய இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் அப்படின்றது ஏறிடும். அப்படி ஏறினா அது காரணமாக காதில் இருக்கிற ஜவ்வு கிழிஞ்சு ரத்தம் வரலாம். இதுதான் காமனஸ்ட் சீனேரியோ. இது மெயினாக எல்லாருக்கும் வராது. திடீர்னு நீங்கள் அக்கஸ்டம்டே, அதாவது ரெகுலராக நீங்கள் செய்யாத எக்ஸசைஸ் திடீர்னு போயிட்டு எக்ஸசிவ் வெயிட்டை நீங்கள் பவர் லிஃப்டிங்லாம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இது ஏற்பட வாய்ப்பு. இதுதான் கிராஜுவலாக பில்டப் பண்ணி ஸ்லோவாக தான் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே குறைவான வெயிட்லேருந்து தான் அதிகப்படியான வெயிட் எடுக்கணும். சடன் கார்டியக் டெத் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். அதுக்கு மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா ரத்தத்தினுடைய மின்னோட்டங்கள் தாறுமாறாக அடிக்கிறது தான். ஒருத்தருக்கு உடற்பயிற்சி செய்யும் பொழுது திடீர்னு
தலைச்சுற்றல் வந்தாலோ, மயக்கம் வந்தாலோ, படபடப்பு வந்தாலோ, செஸ்ட் பெயின் வந்தாலோ, இதெல்லாம் அறிகுறிகள். உடனே நீங்கள் எக்ஸசைஸை நிறுத்திட்டு, உதாரணமாக சில பேருக்கு படபடப்பு அடங்கவே அடங்காது, அது மாதிரி இருந்தால் அவங்க டாக்டரை உடனே போய் சந்திக்கணும். உங்களுக்கு ஜிம்மில் போகிறீங்க அப்படின்னா 2-3 விஷயங்கள் கைட்லைன். உங்களுடைய குடும்பத்தில் யாராவது நான் 50 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க மாரடைப்பில் இறந்து போயிருக்காங்களா அப்படின்ற விவரம் தெரியணும். வேற காரணங்கள்னால இறந்துருக்காங்களா அப்படின்ற இந்த 2 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம்தான் நீங்கள் ஜிம்முக்கு போகலாம். 40 வயதுக்கு மேலே இருக்கிறவராக இருந்தால் நிச்சயமாக மருத்துவரை சந்தித்து அவருடைய ஆலோசனை பெற்ற பிறகு தான் ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. ஸோ அப்படியே நீங்கள் ஜிம்மில் பண்ணாலும் சில லைட் எக்ஸசைசஸ் யாராவது ஒரு ட்ரெயினர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்களோட ஆலோசனைப்படி செய்கிறது தான் நல்லது. ஜிம், ஃபிட்னஸ் ஆர்வம் கொண்ட இளைஞர்களுக்கு இப்படிப்பட்ட மரணங்கள் ஒரு முன்னெச்சரிக்கை பாடம் என்பதில் மறு கருத்தில்லை. 8 மாத குழந்தையை உயிரோடு புதைத்து நரபலி கொடுக்க முயன்றிருக்கிறது ஒரு கொடூர தம்பதி. புதையல் ஆசையில் நடந்த பயங்கரத்தின் பின்னணி என்ன? மருத்துவமனையில் இருந்து குழந்தைகளை கடத்தி நரபலி கும்பலிடம் விற்பனை செய்யும் காட்சிகளை DNA திரைப்படத்தில் பார்த்திருப்போம். இப்படி ஒரு திகிலூட்டும் சம்பவம் தற்போது பெங்களூருவில் நடந்திருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அதுவும் குழந்தையை வளர்ப்பதற்காக கூறி தத்தெடுத்து வந்து நரபலி கொடுக்க முயன்றுள்ளனர் ஒரு கொடூர தம்பதி. கடந்த பௌர்ணமி தினத்தன்று பெங்களூருவிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுலிபெலேவில் புதையலுக்காக ஒரு குழந்தையை நரபலி கொடுக்கப் போவதாக குழந்தை நல பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் நரபலி நடக்கப் போவதாக கூறப்பட்ட வீட்டின் கதவை தட்டியிருக்கிறார்கள். ஆனால் கதவு திறக்கப்படவில்லை. நீண்ட நேரம் கழித்து முகத்தில் பதற்றத்துடன் ஒரு தம்பதி வெளியே வந்துள்ளனர். அவர்களை பார்த்ததும் உள்ளே ஏதோ விபரீதம் நடந்து கொண்டிருப்பது போலீசாருக்கு படம் போட்டு காட்டியது. உடனே அதிகாரிகள் வீட்டிற்குள் அதிரடியாக நுழைந்து சோதனை செய்தனர். அப்போது அவர்கள் கண்ட காட்சி கனவிலும் நினைக்காத ஒன்று. வீட்டின் அறையில் மஞ்சள், குங்குமம், எலுமிச்சை பழம், ஊதுபத்தி, மலர்கள் மற்றும் சில பூஜை பொருட்கள் இருந்தன. அதன் அருகே 2.5 அடியில் ஒரு சிறிய குழியும் தோண்டப்பட்டிருந்தது. அது ஒரு குழந்தையை புதைப்பதற்கான சரியான அளவு. ஆனால் அங்கே குழந்தை இல்லை. உள்ளே என்ன நடக்கிறது என அதிகாரிகள் அந்த தம்பதியிடம் கேட்டபோது இது வெறும் குலதெய்வ வழிபாடு என கூறி அதிகாரிகளை திசை திருப்பியுள்ளனர். இதனை நம்பாத அதிகாரிகள் தம்பதியிடம் குழந்தை எங்கே என அதட்டி கேட்டபோது உறவினர் வீட்டில் இருப்பதாக கூறி சமாளித்துள்ளனர். பிறந்து 8 மாதங்களே ஆன குழந்தை எப்படி தாயை பிரிந்திருக்கும் என சந்தேகித்தவர்கள் அந்த தம்பதியிடம் எழுப்பிய சரமாரியான கேள்விகளில் குழந்தை பக்கத்து வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் உண்மை தெரிந்தது. பின் மீட்கப்பட்ட குழந்தை யாருடையது என விசாரித்துள்ளனர். அது தங்களின் குழந்தைதான் என அடித்து கூறியிருக்கிறார்கள். ஆனால் அந்த வார்த்தைகளிலும் நம்பிக்கை இல்லாத அதிகாரிகள் இருவரிடமும் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் மொத்த உண்மையும் வெளிவந்தது. சுலிபெலே கிராமத்தில் வசித்து வருபவர் சையத் இம்ரான். இவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லை என சொல்லப்படுகிறது. சில மாதங்களுக்கு முன் புலம்பெயர் தொழிலாளியிடமிருந்து
ஆண் குழந்தையை இம்ரானும் அவருடைய மனைவியும் தத்தெடுத்துள்ளனர். அதற்கு பணமும் கொடுத்ததாக தெரிகிறது. போலியான பிறப்பு சான்றிதழை வைத்து குழந்தையின் உண்மையான தந்தையுடன் ஒப்பந்தம் மட்டுமே போட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த குழந்தை வளர்ப்பதற்கு அல்ல, நரபலி கொடுப்பதற்கு என்று பின்புதான் தெரிந்திருக்கிறது. ஆம், இம்ரானும் அவரது மனைவியும் அதே பகுதியில் கடை வைத்து நடத்தி வருகின்றனர். ஆனால் அதில் வருமானம் போதாததால் புதையல் எடுத்து கோட்டீஸ்வரனாக திட்டம் போட்டுள்ளனர். அதற்கு வீட்டில் உள்ள அறையில் குழந்தையை உயிரோடு புதைத்து நரபலி கொடுத்தால் புதையல் கிடைக்கும் என நம்பியுள்ளனர். அதன்படி குழந்தையை தத்தெடுத்து வந்து பௌர்ணமி அன்று பூஜை நடத்தி அந்த சிசுவை பலியிட துணிந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த விஷயம் தெரிந்த யாரோ ஒரு மர்ம நபர் கொடுத்த புகாரின் பேரில் அசம்பாவிதம் நடப்பதற்குள் அதிகாரிகள் 8 மாத பிஞ்சு குழந்தையை பத்திரமாக மீட்டுள்ளனர். அதன் பிறகு குழந்தை மறுவாழ்வு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கே குழந்தை நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் பராமரிப்பாளர்களுடன் நன்றாக பழகி வருவதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரிகள் காவல்துறைக்கு புகார் தெரிவித்தனர். அதன் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் குழந்தையை நரபலி கொடுக்க முயன்ற இம்ரானையும் அவரது மனைவியையும் கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இவர்கள் இதற்கு முன்னர் இதேபோல் வேறு ஏதேனும் குழந்தையை நரபலி கொடுத்துள்ளனரா என்றும் விசாரணை நடைபெற்று வருகிறது. அத்துடன் கோலாரில் உள்ள தினக்கூலி ஊழியர்களிடமிருந்து அந்த குழந்தை சட்டவிரோதமாக தத்தெடுக்கப்பட்டது என அதிகாரிகள் கூறியுள்ளனர். குழந்தையின் உண்மையான பெற்றோர் யார் என்று கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளனர். புதையலுக்காக பச்சிளம் குழந்தையை நரபலி கொடுக்க முயன்ற தம்பதியின் செயல் பெங்களூரை நடுநடுங்க வைத்திருக்கிறது. டேக்வாண்டோ மாஸ்டரை ரகசியமாக 2வது திருமணம் செய்து கொண்ட மருத்துவ மாணவியை அவரின் தந்தையே அடித்து கொலை செய்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிக்கலான காதல் விவகாரம் கடைசியில் கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? சேலம் மாவட்டத்தில் உள்ள நல்லாம்பட்டி பகுதி திடீரென பதற்றத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டிருந்தது. அங்கிருந்த குடியிருப்பின் மேல்தளத்தில் கட்டப்பட்டிருந்த சிறிய அறையில் இளம் பெண் ஒருவர் சடலமாக கிடப்பதாக இரும்பாலை காவல்துறையினருக்கு தகவல் சென்றிருக்கிறது. நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். உயிரிழந்தவர் 22 வயதான வர்ஷினி. திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூரைச் சேர்ந்த வரதராஜன் என்பவரின் செல்ல மகள். சேலத்தில் உள்ள பிரபல சித்த மருத்துவக் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படித்து வந்த வர்ஷினி அவரது தோழியுடன் நல்லாம்பட்டியில் வாடகைக்கு வீடெடுத்து தங்கியுள்ளார். இந்நிலையில் புத்தாண்டு விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு சென்ற வர்ஷினியின் வகுப்பு தோழி ஹாலிடேவை கொண்டாடிவிட்டு புதன்கிழமையன்று அறைக்கு திரும்பியுள்ளார். அப்போது அறை வெளிப்புறமாக தாழிட்டு இருக்க சந்தேகத்துடனேயே கதவை திறந்த மாணவிக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. உள்ளே வர்ஷினி பேச்சு மூச்சின்றி பிணமாக கிடந்துள்ளார். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் வர்ஷினியின் தந்தையும் தாயும் கடந்த திங்கட்கிழமை மகளை பார்ப்பதற்காக வந்து சென்றது தெரிய வந்திருக்கிறது. அப்போது வர்ஷினிக்கும் வரதராஜனுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விசாரித்த போது வர்ஷினியின் சிக்கலான காதல் விவகாரம் ரிவீல் ஆகியுள்ளது. அந்த இளம்பெண் 40 வயதான டேக்வாண்டோ மாஸ்டர் ஒருவரை காதலித்து வந்திருக்கிறார். அந்த நபருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகளும் உள்ளனர். மகளின் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் என பயந்த பெற்றோர் காதலுக்கு கடும் எதிர்ப்பு
எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆனால் டாக்வாண்டோ மாஸ்டரை ஏற்கனவே இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாக கூறி வர்ஷினி பெற்றோரை அதிர வைத்திருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக சென்ற திங்கட்கிழமையே மகளை கட்டாயப்படுத்தி திருநெல்வேலிக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். ஆனால் பெற்றோருடன் நெல்லை பேருந்து நிலையம் வரை சென்ற வர்ஷினி அங்கிருந்து வீட்டிற்கு செல்வதற்கு மறுப்பு தெரிவித்துவிட்டு பிடிவாதமாக மீண்டும் சேலத்தில் உள்ள அறைக்கே திரும்பியுள்ளார். மகளின் இந்த செயலால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான வரதராஜனுக்குள் கொலைவெறி எழுந்ததாக தெரிகிறது. இந்த சூழலில்தான் கடந்த 7ஆம் தேதி நல்லாம்பட்டியில் உள்ள வர்ஷினி தங்கியிருக்கும் அறைக்கு ரகசியமாக வந்த வரதராஜன் அங்கு மகளுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ஆனால் காதல் மயக்கத்தில் இருந்த வர்ஷினி பெற்று வளர்த்த தந்தையின் பேச்சை கேட்க மறுத்ததால் வரதராஜன் தூக்கி வளர்த்த மகள் என்றும் பாராமல் கண்மூடித்தனமாக அடித்தே கொலை செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதோடு வர்ஷினி உயிரிழந்த பிறகு அவருடைய செல்போனை எடுத்துக்கொண்டு வரதராஜன் தலைமறைவாகி இருப்பதும் காவல்துறையினரின் விசாரணையில் உறுதியாகியுள்ளது. நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தலைமறைவாக உள்ள வரதராஜனை வலைவீசி தேடி வருகின்றனர். அதோடு வர்ஷினியின் செல்போனை எடுத்துச் சென்றது ஏன் என்ற கேள்விக்கான விடையையும் தேடி வருகின்றனர்.